தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் சோதனை சொல்லிக் கொள்கிறேன். ரைட். பொதுவாகவே நம்ம ஊரில் ஒரு சிந்தை உண்டு. என்ன சிந்தை உண்டு அப்படின்னா, ஆமாம், கண்ணீரை குறித்து ஒரு சிந்தை உண்டு. கண்ணீரை குறித்து தான் பார்க்கலான் இருக்கும். கண்ணீர் என்பது இயல்பாகவே ஒரு பலவீனத்தை குறிக்கிற ஒரு செயலாகவே மக்கள் பார்க்கிறாங்க, இல்லையா? ஏன் அழற? நீ இவ்வளோ பலவீனமானவனா இல்லை அப்படின்னு தான் பொதுவாக பார்க்குறாங்க. ஒரு வீக் அல்லது எமோஷ்னலி இருந்துங்க அன்ஸ்டேபிள் சொல்லுவாங்க. நமக்கு வந்து சந்தோஷம் வந்தாலும் கண்ணீர் வரும், துக்கம் வந்தாலும் இருந்துங்க கண்ணீர் வரும்ன்ற மாதிரி இருந்துங்க. இந்த கண்ணீர் எப்பொழுதுமே ஒரு குறைத்தலாகவே பார்க்கப்படுகிற அல்லது ஒரு அடிமைத்தனத்திற்குரிய அல்லது பலவீனத்துக்குரிய என்னதுங்க, ஒரு ஒடுக்குதலுக்குரிய என்னதுங்க, பலனற்ற தன்மையை குறித்து என்னதுங்க பார்க்கக்கூடிய என்னதுங்க ஒரு சிந்தியாக பார்க்கப்படுகிறது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் கண்ணீர் விட்டாங்கன்னா, சாதாரணமாக ஆண்கள் வெளியில் கண்ணீர் விட்டாடுதுங்க, நீலாம் ஒரு ஆம்பளையா, அசிங்கமா இல்லை அழற என்கிறதான ஒரு ஒடுக்குதலோடு இருந்துங்க மக்கள் இருந்துங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக அழுதது ஆண்கள் தான். பெண்களுடைய அழுகை ரொம்ப குறைவு வேதத்தில். அப்படிதான் வேதத்தில் பதிவு இருக்குது. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும், all godly people, those who are very strong, great leaders, kings, all cried. அவங்க பெரிய பெரிய ஆளுங்க, பலசாலிங்க, ஆனால் அவர்கள் பகிரங்கமாக அழுதிருக்கிறார்கள். எங்கேயோ உள்ளே போய் ரூம்குள்ளே தனியாக அழுதுட்டு இல்லை. நேற்று முதல்ல எங்கே கேட்டேன், ரேடியோவில் கூட கேட்டேன் நான். அழுக வந்தால் என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுத்துனுதுங்க ஆம்பளைங்க முகத்தில் என்னதுங்க போட்டுப்பாங்க, ஏன்னா அந்த கண்ணீர் வெளியே தெரியாமல் இருக்கணும். அழுகை என்பது ஒரு அவமானம், ஒரு பலவீனம். நோ, அப்படி கிடையாது. நம்ம எங்கேயோ எல்லாமே நம்ம இந்த உலகம் சொல்லுகிறது தான் என்னதுங்க நம்முடைய மைண்டில் இருக்குது. அப்போ இயல்பாகவே என்ன பார்க்குற, கண்ணீர் என்று சொன்னாலும் என்னதுங்க அது வந்து ஒரு பலவீனமான ஒரு செயல். எ வீக் மைண்டட் பீப்புள் தான் அழுவாங்க. நோ, த கிரேட் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்ஸ், த ஃபெய்த்ஃபுல் ஆப்ரஹாம் கிரைட், த கிரேட் லீடர் கிங் என்னதுங்க டேனியல் கிரைட், இல்லையா, டேவிட் கிரைட், all great people have cried. அப்போ முதல்ல இது உலகம் சொல்றதை நம்ம எப்பவுமே கொஞ்சம் தள்ளி வச்சிடணும். உலகம் நிறைய நமக்கு தப்பா சொல்லி கொடுக்குது. அழுகை வந்து ஒரு பலவீனமானது இல்ல. அழுகை என்பது இட்ஸ் an emotion, ஒரு உணர்வு, அவ்வளவுதான். அந்த உணர்வை என்னதுங்க நாம் வெளிக்காட்டுகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது 56ஆம் சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், இந்த 56ல் 2-3 இடத்துல பேசுவார். நான் ஒரு இடத்த முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இல்ல, கண்ணீர் என்ன பண்ண சொல்றாருன்னா ஜாரில், கரெக்டாக ஜார் தானே போட்டிருக்கு, பாட்டில், ஆமாம், சேர்த்து வைக்கிறார். எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, ஆமாம் இல்லையா? காட் அதை பார்க்குறாரா? அந்த கண்ணீர் பார்க்கப்படுகிறதா? கண்ணீர் என்பது ஒரு பலவீனமான ஒரு செயல் அல்ல. ரேதர் கண்ணீர் என்பது எப்பொழுதுமே தேவனால் கவனிக்கப்படுகிற ஒரு செயல். அப்போ யாராவது சொன்னாங்க ஆண்கள் அழக்கூடாது, நம்ம பல சமயங்கள் இருந்துங்க பெற்றோர்கள் செய்வாங்க இதை. ஆம்பளை பசங்க அழும்போது, டேய் சிங்கமா இல்லை, ஆம்பளை பையன் நீ அழற, வெக்கமா இல்லை உனக்கு, பொம்பளை பண்ணாடா நீ. அப்போ நம்ம ஊரில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆண்கள் அழவே கூடாது. சின்ன வயசுலேருந்தே அது நீங்கள் கற்றுத்தரப்படுகிறது. பெண்கள் மட்டும்தான் அழுவாங்க அல்லது பெண்கள் மட்டும்தான் அழணும். இல்லை இல்லை, இங்கே ஆண்களும் என்னதுங்க அழுவார்கள் அல்லது ஆண்களும் அழ வேண்டும். அது வந்து எமோஷனல் என்னதுங்க, நம்முடைய சிந்தையினுடைய வெளிப்பாடு, அதுதான் என்னதுங்க அழுகை. அப்போது யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா என்னதுங்க அழுகை வந்து தவறு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னதுங்க, இல்லை இல்லை,
ஈவன் அவர் கிரேட் என்னதுங்க லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹேஸ் என்னதுங்க கிரைட், நாட் ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் ஹி ஹஸ் கிரைட். 3 முறை என்னதுங்க அவர் அழுதுருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவான பலவீனமான சொல்லுமா, இந்த உலகத்திலே த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்ந்து பாவம் இல்லாத என்னதுங்க ஒருவராய் வாழ்ந்திருக்கிறார். இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் வாழ்வது தான். வேற எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். ஆனால் பாவம் இல்லாமல் வாழணுன்றதுங்க இட் நீட்ஸ் இருந்துங்க லாட் ஆஃப் என்னதுங்க. ஆமாம், அந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கிரைட். அப்போ அழுகையை குறித்து ஒரு தவறான மனப்போக்கு இருக்கிறது. நம்ம அழவே கூடாது. அழுகை என்பது ஒரு பலவீனமான என்னதுங்க ஒரு செயல். அந்த சமயம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் சொல்லும்போது இருந்துங்க, ஒரு பசங்க சைல்டு சைக்காலஜிஸ்ட் பேசும்போது எதுவும் சொல்கிறாங்க, நம்ம ஊரில் இப்படி தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க, ஆம்பளை பசங்க அழக்கூடாது. ஆகணும் இல்லையா, அந்த உணர்வுகள் இருந்துங்க வெளியே வரணும். அவங்களுக்கு இருந்துங்க உணர்வுகள் உண்டு, அந்த உணர்வுகள் இருந்துங்க வெளியே வரணும். இல்லை கமான் கண்ட்ரோல் 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 இருந்துங்க இல்லையா, இல்லை இல்லை இல்லையா. ஸோ ஒரு சில உங்களுக்கு தெரிந்த நினைவுபடுத்தக்கூடிய என்னதுங்க அழுகைகளை மட்டும் என்னதுங்க காட்டுறேன். அழுகை என்று சொன்னாலும் என்னதுங்க மக்களுக்கு சில டைம் பயம். அழுகனால என்னதுங்க எப்பவுமே என்னதுங்க பல்லு காமிச்சுனே இருக்கணுன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் வி ஆல்வேஸ் இருந்துங்க எக்ஸ்பெக்ட். கேட்டதுங்க என்ன எதிர்பார்க்குறோம், எப்பவுமே என்னதுங்க பல்லு காமிச்சுனே இருக்கணும். நம்ம என்ன டூத் பேஸ்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம், நம்ம எப்போ பல்லு தெரியணும் இல்லை. வி ஆல்வேஸ் கம் வித் மிக்சட் என்னதுங்க எமோஷன்ஸ் இல்லையா. இருக்குது, எல்லாமே மனுஷனுக்கு இருக்குதுங்க, இருக்குது, அது இருக்கும், இருக்கணும். நிறைய காரணங்களுக்காக எழுதியிருக்கிறார்கள். நிச்சயமாக நம்முடைய அழுகை தான் என்னதுங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பலவீனமாக. எதற்காக அழுகிறோம் என்பது தான் என்னதுங்க பலவீனமான செயலை செய்கிற. அழுகை என்பது பலவீனமான செயல் அல்ல. ஃபார் வாட் வி ஆர் கிரைங் இஸ் இம்பார்ட்டன்ட் ரேதர் என்னதுங்க கிரைங்கிறதுக்கு. கிரைங் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஃபார் வாட் யூ ஆர் கிரைங் இஸ் என்னதுங்க ப்ராப்ளம். அதுதான் உங்களுடைய பிரச்சனை. எதற்காக நீங்கள் எழுகிறீர்கள்? குழந்தை சாக்லேட்டுக்காக அழுவோம், நமக்கு தெரியும் இல்லையா, ஏன்னா நம்ம சொல்றது குழந்தை இல்லையா. அப்போ குழந்தை எப்போவுமே தேவைகளுக்காக என்னதுங்க அழுவது என்பது. நாம் தேவைக்காக அழுகலாமா, அழுகலாம். அந்த தேவைகள் என்னதுங்க ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு நீதி இருக்கணுன்றதான் என்னதுங்க எப்பவுமே நாம் வேதத்தில் என்னதுங்க பார்க்கிறதுங்க சில விஷயங்கள். ரைட், நிறைய இருக்குதா. ஆமாம், நிறைய பேர் எழுதிருக்காங்க. சரி, நிறைய சரி என்ன இவ்வளோ பேர் தான் எழுதிருக்காங்களான்னு பார்க்கலாம். நிறைய பேர் அழுதுகிறாங்க, நிறைய காரியத்துக்கானதுங்க எழுதிருக்கிறார்கள். ஒரு சில காரியங்களே என்னதுங்க நான் அப்படி இருந்துங்க உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஃப்ரம் த பிகினிங் இல்லையா. ஆமாம், முதலாக நாம் பார்க்குற பொழுது ஒடுக்கப்படுகிற பொழுது எப்பொழுதுமே இதுங்க அழுகை உண்டு இல்லையா. வென் வி ஆர் அஃப்ளிக்டட் இல்லையா. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அதுதான் இதுங்க இதில் இருக்க பெரிய பியூட்டிவே. கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா we know everything ரைட்டா. ஜஸ்ட் பல டைம் எடுதுங்க அதோட நம்ம காயின் பண்ணி என்னதுங்க சொல்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம் ரைட்டா. ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 21:15 வாசிக்கிற பொழுது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செல்லவழிந்து பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆகர் இல்லையா, தன்னுடைய பிள்ளையினுடைய சாவை பார்க்க விரும்பாத ஒரு தாய் என்ன பண்ணாங்கன்னா கண்ணீர் விட்டு என்ன பண்ணாங்க, அழுதார்கள். உடனே ரிப்ளை வருது பாருங்க. நீங்க நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஐ டு நாட் நோ, எனக்கு தெரியாது அழுதாதான் தேவன் தருவாரா அப்படின்னு. ஆனால் எப்பொழுதெல்லாம் அழுதிருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் என்னதுங்க வேதத்தினுடைய என்னதுங்க மாதிரி. ஆகார் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க, தன்னுடைய மகன் சாகிறதை நான் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லி. அந்த இட்ஸ் நாட் அ வெரி யங் குழந்தை கிடையாது ரைட்டா, கொஞ்சம் நல்லா இட்ஸ் மெச்சூர்ட் ஒரு நல்ல வயசு இஸ்மாயிலுக்கு இருக்கும். கொண்டு போய் ஒரு செடியின் கீழே உட்கார வச்சுட்டு என்னதுங்க அந்த அம்மா தூரமாக போய் என்ன பண்ணுறாங்க, அம்பு எய்யும் தூரம்னா என்னதுங்க கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான் இல்லையா. நம்ம அம்பு எய்தா தான் பக்கத்தில் விடும் ரைட்டா, ஒரு அம்பு எய்யும் டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ். அந்த அம்மா அவ்வளோ தூரம் போய் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய மகனுக்காக என்ன பண்ணுறாங்க, அழகிறார்கள். உடனே என்னதுங்க அங்கிருந்துங்க ரிசல்ட் வருது, நீ போ இல்லையா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார்.
தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்கிவன் என்றார். அம்மா விட்டு போயிட்டாங்க, பையன் சவுண்டு போடுறான் இல்லையா? தேவனுடைய கவனம் வருகிறது. அப்போ நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். அப்போ எப்பொழுதுமே நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, கண்ணீரை ஒரு வீக் பாயிண்டா, பலவீனமான ஒரு செயலாக, அவமானமாக நினைக்கூடாது. ரைட்டா? ரைட், சரி. ஒன்று. ரெண்டாவது, நிறைய இந்த ஃபேமிலிக்குள்ள நிறைய எழுதிருக்கிறாங்க. யாருன்னா ஜேக்கப் அண்ட் ஹிஸ் சன்ஸ், அவருடைய பிள்ளைகளும் நிறைய 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 ஸ்பாட்டில் எழுதிருக்கிறாங்க. அதில் ஈசாக்குடைய ஃபேமிலியில் பார்க்கும்போது ஏசாக்கும் ஜேக்கப்புக்கும் இருக்கிற அந்த அந்த பிரச்சனையில் வருகிற பொழுது அங்கே ஏசா அழுகிறார் இல்லையா? ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 37 வாசிக்கிற பொழுது, ஈசாக்கு கிட்ட யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. ஈசாக்கு போய் பார்க்கிறாரு. அதுதான் சூழ்நிலை. ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன், அவன் சகோதரர் எல்லோரையும் அவனுக்கு ஊழியக்காரர் கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். அவருடைய ஒரு இயலாமை என்னதுங்க அங்கே ஈசாக்கு பேசுகிறார். நான் என்ன செய்ய முடியும் உனக்கு அப்படின்னு பேசும்போது 38 சொல்லுகிற பொழுது, ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமே உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். பாருங்க, இந்த அழுகெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மூடி மறைச்சிக்கிட்டு அப்படியே இருந்துங்க, வெறும் வாட்டர் மாத்திரம் இருந்துங்க, வரல, சத்தமிட்டு அழுதார்கள் இல்லையா? சத்தமிட்டு அழுதா. இதை புதிய ஏற்பாட்டில் பேசுகிற பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில், many times when we miss the chance இல்லையா? ஆமா, 16-17 ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். ஏசா கிட்ட என்ன வரலன்னா, இதுல பார்க்கிற ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, கண்ணீருக்கு பின்னாடி எப்பொழுதுமே என்ன இருக்கணும்னா ரிப்பெண்டன்ஸ் இருக்கணும்ன்றார் இல்லையா? ஏசா கண்ணீர் விட்டால், பட் he did not repent என்பதானதுங்க நாம் பார்க்கக்கூடியதுங்க ஒரு விஷயம். இப்போ நம்ம இங்கே பார்க்கறதுலாம் இருந்துங்க ஆண்கள் தான் இல்லையா? அங்கே பார்க்குறோம் நம்ம இங்கே ஒரு 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 இந்த மனுஷன் ஏசா அழுதான்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா ஏசா பேசிக்கலி வசனதுங்க ஹண்டர், அவன் ஒரு வேட்டைக்காரன். வேட்டைக்காரன்லாம் இருந்துங்க அவன் ரொம்ப காட்டு வசனம் சொல்லுகிறது, அவன் வனசஞ்சாரி, காட்டிலேயே வாழுகிற ஒரு மனுஷன். வெரி ஸ்ட்ராங் பர்சன். உங்களுக்கு சொல்ல மாதிரி இருந்துங்க ரக்கட் பர்சன். அவர் என்ன பண்றாருங்க, சத்தமிட்டு இருந்துங்க அழுகிறார். ஐயோ எனக்கு இருந்துங்க இந்த ஆசீர்வாதம் இருக்குதா, வேற இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருகிற பொழுது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தவற விடுகிற பொழுது when we lose something இருந்துங்க we always இருந்துங்க cry. people have இருந்துங்க cried இல்லையா? ஆமா. நெக்ஸ்ட் சந்தோஷம் வரும்போது இருந்துங்க சில டைம் இருந்துங்க வி கிரை இல்லையா? அது ஒரு ஒரு மிக்ஸ்டு இருந்துங்க ஒரு எமோஷன். ஆதியாகம புஸ்தகம் 29 நிறைய துவக்கங்கள், எல்லாமே எல்லா துவக்கங்களும் ஆதியாகமம் தானே. ஆமாம், ஆதியாகமம் 29 ஆதியாகமம் 29 யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கு அவருடைய தாயாகிய ரெபேக்காளுடைய வார்த்தையின் பிரகாரம் அவருடைய மாமனார் வீட்டுக்கு போறார், அல்லது மாமா வீட்டுக்கு போறார், லாபான் வீட்டுக்கு போறாரு. அதுதான் சிச்சுவேஷன். அங்கே
பல இக்கட்டுகளின் மத்தியில் வனாந்தர பிரயாணம் என்பது இருந்துங்க, இட் இஸ் நாட் இருந்துங்க, இட்ஸ் கம்ஃபர்டபிள் ஜேர்னி. இட் வாஸ் வெரி இருந்துங்க, ரொம்ப கடுமையான இருந்துங்க ஒரு பிரயாணம் இல்லையா. அந்த வனாந்த பிரயாணம் தான் தாண்டி இருந்துங்க அவர் வந்து அந்த தேசத்துக்கு போகிறாரு. அப்போது ஆமாம், ராகேலை முதலாக இருந்துங்க பார்க்குறார். ரைட்டா? ஆமாம். 11:12 பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேக்காளின் குமார் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். ஏன்னா ரொம்ப ஒரு லாங் ஜர்னி, ரொம்ப டஃப்பில் கடந்து வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ மாதிரி என்னதுங்க கூகுள் போட்டு கரெக்டானதுங்க ஸ்பாட்டுக்கு போக முடியாதுல்ல. அவர் போய் கண்டுபிடிக்கணும் லாபான இல்லையா. அது கண்டுபிடிக்கும் போது இந்த இக்கடில் மத்தியில் இவள் வந்து லாபானுடைய மகள் என்று சொல்லுகிற பொழுதுங்க, see it's that's what இதுங்க, crying is an emotion, ஒரு உணர்வு பூர்வமாக வருகிறது தான் இதுங்க கண்ணீர் இல்லையா. அது நம்மளை அறியாமையே என்னதுங்க வரும், வரணும் இல்லையா. எல்லாத்தையும் நம்ம வந்து வீல் கேட்டுங்க ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்ட்ரெஸ் இருந்துங்க ஆகிடுவோம். இல்லை நம்ம என்னதுங்க தாராளங்க இங்கே பார்க்குற பொழுது அந்த பிரயாணத்தை, கடுமையான பிரயாணத்தை கடந்து வந்து தான் யாரை காண வேண்டும், எந்த வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாரோ அந்த வீட்டுக்குள்ளே போகிற பொழுது இருந்துங்க அவருக்கு என்னதுங்க ஒரு பெரிய என்னதுங்க மகிழ்ச்சி. உடனே என்ன பண்ணாருங்க, அவர் கண்ணீர் எடுத்துங்க. நீங்கள் எல்லாம் இங்கே கவனிக்கணும், நீங்கள் சத்தமிட்டு அழுது. திரும்பி சொல்கிறேன், கண்ணில் இருந்துங்க அப்படியே இருந்துங்க ஸ்லோவாக இருந்துங்க ஒரே ஒரு இல்லை. சிலர் அதில் நாங்கள் வந்து சில இல்லையா இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அதாவது இத்தனை ட்ராப் வரணும் இல்லை, ஒரு கண்ணில் தான் வரணும், 2 கண்ணில் தான் வரணும். அது வந்து இல்லை, உணர்வாய் வருகிற பொழுது when you are emotionally attachedனா it will come, அது வரும் இல்லையா. ஆமாம். அப்போது இங்கே யாக்கோபு முதலாக நாம் அழுகிறதை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி தான் இருந்துங்க. ஆமாம், 37ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய மகன், இந்த பசங்களாம் சேர்ந்துட்டு எப்போவுமே இருந்துங்க 10 பேரா 11 பேர் 10 பேர் தான் இருந்தாங்க. அப்போது 11 பேர் இருந்தாங்க. பெஞ்சமின் இன்னும் பிறக்கல. அந்த அவங்களுக்குள்ளே இருந்துங்க அண்ணன் தம்பி பிரச்சனை இருந்துங்க இருந்துச்சு. யார் அதில் வந்து கொஞ்சம் யாக்கோபுக்கு ராகேலை பிடிக்கும் என்பதனால இருந்துங்க யோசேப்பு மேலே இருந்து கொஞ்சம் பற்றுதலாக இருந்தார். கொஞ்சம் இருந்துங்க கொஞ்சம் கிளுகிளுன்னு ட்ரெஸ் எல்லாம் இருந்துங்க அவருக்கு இருந்துங்க வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. இதனால் இருந்துங்க அங்கே பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, யோசேப்பை தூக்கிட்டாங்க. இந்த தகவல் இருந்துங்க யாக்கோபு வருகிறது. அப்போ திரும்பி நீங்கள் வாசிக்கிற பொழுது 37ஆம் அதிகாரம் 34 வாசிக்கிற பொழுது, அல்லது கொஞ்சம் மேலேருந்து வாசிக்கிறேன், 33 வாசிக்கிற பொழுது, யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரட்டை கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரருக்காக துக்கம் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். நீங்க இங்க பார்க்கும்போது all godly people, all patriarchs have cried. ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராள் மரிக்கிற பொழுது இருந்துங்க கண்ணீர் விட்டார்னுங்க வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் எழுதிருக்கிறாரா, தன்னுடைய மனைவிக்காக எழுதிருக்கிறாரா? எழுதிருக்கிறார். இப்போ நீங்க நல்லா பாருங்க, மக்கள் அழுகிறதுக்கு எல்லாமே இருந்துங்க ஒரு நல்ல இருந்துங்க ஒரு வேலிட் ரீசன் இருந்துச்சு. இன்னைக்கு மக்கள் அழுவதெல்லாம் இருந்துங்க எதற்காக, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது இல்லையா, கல்யாணமே ஆக மாட்டேங்குது, ரைட்டா, பிள்ளை பேருக்காக எழுதிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அண்ணால் அதை நம்ம பார்த்துருவோமே 1 சாமுவேலில் வாசிக்கிற பொழுது ஆமாம். அதான் சொல்லுவது, நம்முடைய கண்ணீருக்கு இருந்துங்க ஒரு 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 வெயிட் இருக்கணும் அப்படின்னா, the purpose matters, not the crying இருந்துங்க matters. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், yes, to be more precise, 7ஆம் வசனத்தில், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மடிமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள்.
அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்றது இருந்துங்க ஒரு பெரிய எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அந்த அம்மா என்னதுங்க கண்ணீர் விட்டு இருந்துங்க அழுதாங்க. அதுக்கப்புறம் என்னதுங்க ஏலி அதை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்னதுங்க ஏலி சொல்கிறாரு, நீ போமா, உன்னோட இருதயம் இருந்துங்க கேட்கப்படும், கண்டிப்பாக இருந்துங்க தேவன் ஒரு ஒரு குழந்தையை தருவார் இருந்துங்க சொல்கிறாரு. அது நடந்தது. அந்த அம்மா சொன்னதை இருந்துங்க அந்த பொறுத்தனை என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றுறாங்க. அப்போது இந்த எல்லா அழுகைக்கு பின்னாடியும் என்னதுங்க ஒரு 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 காரணம் இருக்குது. இப்படி அழுகிறது ஆபத்து. எப்படி அழுகிறது ஆபத்து? இந்த மக்கள் மாதிரி அழுகிறது ஆபத்து. என்னாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். என்னாகும் 11:4 2 விஷயங்கள். பின்பு அவர்களுக்குள் இருந்த பலசாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அழுது, நமக்கு இறைச்சியை கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கும்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அல்ல, அங்கே சாப்பிட்டதெல்லாம் நினச்சி என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு இங்கே என்னதுங்க இந்த அற்பமான உணவு மண்ணா மாத்திரம் இருக்குதே. பாருங்க, எது தப்பாது பாருங்க. அழுறது தப்பு கிடையாது. நீங்கள் இச்சித்து சாப்பாடு இறைச்சி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கலன்னு கிடையாது, இறைச்சி கிடைக்கலன்னு அழும் போது இருந்துங்க தேவன் அதை பார்க்கிறார். புரியுதா உங்களுக்கு? தேவன் பல சமயம் நமக்கு நிறைய நன்மைகளை தருகிறேன். கரெக்டா? ஆமாம். அப்போ என்னென்ன காரணத்துக்கு எழுதிருக்கிறாங்க? இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த அவருடைய அழுகை என்னதுங்க தேவனுக்கு என்னதுங்க எரிச்சலை மூட்டினது, கோபத்தை மூட்டினது இல்லையா? அவர் என்னதுங்க தண்டனை என்னதுங்க வாங்கிட்டாங்க. பல்ல என்னதுங்க இறைச்சி இருக்கும்போது என்னதுங்க அடிச்சார். அப்படிதான் வசனம் சொல்லுது. அவங்க இறைச்சி சாப்பிட்றாங்களே, அந்த இறைச்சி பல்லில் மாட்டிக்கிட்டு இடுக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது என்னதுங்க அடிச்சார் இல்லையா? இதே மாதிரி தான் நம்ம வாசிக்கிற பொழுது இன்னொரு இடமும் இல்லையா, தீஸ் ஆல் கிரேட் பீப்புள் இருந்துங்க. இஸ்ரேல் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் கிரேட் பீப்புள் இருந்துங்க, கிரேட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அஸ் இருந்துங்க, வாட் நாட் டு ஃபாலோ. அவங்களால தான் நமக்கு என்னதுங்க நிறைய உபதேசங்கள் நமக்கு இருந்துங்க கிடைத்திருக்கிறது. இதே என்ன புஸ்தகத்தில் ஆமாம் 14ஆம் அதிகாரம் என்னாகும் 14 13ஆம் அதிகாரத்தில் ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கானான் தேசத்துலேருந்து வேவு பார்க்க அனுப்புகிறாங்க. ரிட்டர்ன் வராங்க 10 பேர் 2 பேர். 10 பேர் சொல்கிறாங்க, வாய்ப்பே இல்லை, நம்மளால் அந்த தேசத்தை இருந்துங்க சுதந்திரத்துக்குள்ளே முடியாது அப்படின்ற தகவல் வந்து பதிவு செய்யப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது, இந்த துர்ச்செய்தியை கேட்கிற பொழுது வசனம் அப்படி தான் சொல்லுது, அவர்கள் இதை பரப்பினாங்கன்னு சொல்லுது. 1 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இந்த அழுக பாருங்க, இட் இஸ் எகெயின்ஸ்ட் இருந்துங்க தி காட்ஸ் இருந்துங்க டிவைன் இருந்துங்க கமாண்ட்மெண்ட். அவர் சொல்றார், நீங்க போங்க அப்படின்றார், நான் காப்பாற்றுவேன்னு சொல்றார். இந்த இஸ்ரேல் மக்கள் 10 வாதைகளை 10 அற்புதங்களை பார்த்துருக்கிறாங்க எகிப்து தேசத்தில். அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தார். ஆனால் கொண்டு வந்த பிற்பாடும் கூட என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க அழறாங்க. இந்த அழுகை நிமித்தமாக, இந்த ஒரே அழுகை நிமித்தமாக தேவன் என்ன சொல்லிட்டார்னா, இந்த 2 பேரை தவிர வேற யாரும் நம்ப மாட்டீங்க, கானான் தேசத்துக்குள்ள இருந்துங்க பிரவேசிக்க மாட்டீங்கன்ட்டார். இந்த 40 நாள் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க பாருங்க. என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஏன் இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் சுத்தினாங்க அப்படின்ற காரணம் சொல்றாரு இல்லையா? 31 வாசிக்கிற பொழுது, கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரு மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கை இருந்துங்க வந்த மாறுதல் இருந்துங்க உணர்வீர்கள். அப்ப ஏன் இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் சுத்தினாங்கன்னா, அந்த 40 நாள் போயிட்டு வந்ததுல இவங்களுடைய இந்த அழுகை இருக்கு பாருங்க. எந்த அழுகைங்க? ஐயோ அப்படியா, அங்கேயா, நம்மளாலையா முடியாது அப்படின்னு சொல்லும்போது சொன்னது யாருன்றது மறந்துடுறாங்க. தேவன் சொன்னார் நீங்கள் போங்கள், மறந்துடுறாங்க. இப்போ சொன்னாரு
இந்த 40 நாள்ல இருந்துங்க 40 வருஷமா சுத்துவீங்க, நீங்க போக மாட்டீங்க, உங்களுடைய இருந்துங்க பிள்ளைகள் போவாங்க. எதற்காக அழுகிறோம் என்பதை இருந்துங்க நாம் கவனத்தில் இருந்துங்க வைத்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனை வரும்போது அழுவோமா? கண்டிப்பா பிரச்சனை வரும்போது அழுவோம். அழணுமா? அழணும்னு சொல்றேன். அதான் சொல்றேன். பாடம் என்னன்னா அழவே கூடாது இல்ல, எதற்கு அழுகிறோம். இது மாதிரி இச்சைக்காக அழக்கூடாது. நம்முடைய தேவைகளுக்காக அழலாமா? எஸ், டெஃபினட்டா அழலாம் இல்லையா? as you all know வந்துங்க. ஆமா, எதற்கு முக்கியமாக ஆழணுன்றது நான் கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், யோபு வந்து அங்கே 2 பேருடைய அழுகை எனக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. யோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோபுனுடைய சிநேகிதர்கள் இல்லை, அதாவது இங்கே இந்த வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த 12 நீங்கள் வாசிக்கிற பொழுது, அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபொழுது, அவனுடைய சகோதரர்கள் அந்த சிநேகிதர்கள் யோபை தூரமாக இருந்து பார்க்குறாங்க, பக்கத்தில் வந்து பார்க்கல. அப்போ தூரமாக இருந்து பார்க்கிற பொழுது கூட யோபுனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்து தொட்டு பார்த்து அப்படியாலாம் இருந்துங்க சொல்லலை, தூரமாக பார்க்குறாங்க. அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகளில் எழுதுங்க புழுதியை எழுதுங்க தூற்றிக்கொண்டு. என்ன ஒரு அன்புல அந்த சிநேகிதருக்கு, நல்ல ஃப்ரெண்டில். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி செய்வாங்களான்னு தெரில. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் என்னதுங்க திட்டெல்லாம் செஞ்சாங்க. ஆனாலும் பார்க்கும்போது இப்படி இருந்துங்க, தூரமாக இருந்துங்க. தன்னுடைய சிநேகிதருக்காக சட்டையெல்லாம் கிழிச்சுட்டு இருந்துங்க, புழுதியை மாறி போட்டு பண்ணாங்க, அழுதார்கள். திஸ் வாட் இருந்துங்க லவ்ஸ்ல. அதனால தான் இருந்துங்க ஸ்நேகத்தை குறித்து வேதம் மாதிரி அருமையாக பேசுது. ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து அதிகமாக இருந்துங்க பேசுது. எஸ்பெஷலி இருந்துங்க இந்த கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இருந்துங்க ரொம்ப அதிகமாக பேசுது. அப்போ இவர்கள் தன்னுடைய ஒரு நம்முடைய சகோதரனுக்காக பலவீனமாக இருக்கிறார்கள். அழுதாங்களா? அழுறாங்க. இதுக்கெல்லாம் அழலாமா? இதுக்கெல்லாம் அழலாம். இதுக்கெல்லாம் என்னதுங்க, நான் வீட்டுக்கு போய் தனியாக ரூம் பண்ணுதுங்க, கதவு சாத்தினுதுங்க, நான் இல்லை, அழுதாங்க இல்லையா? எஸ். இதே நீங்கள் வாசிக்க 16 வாசிக்கிற பொழுது யோபு அழுகிறார். தன்னுடைய நிலைமையை குறித்து யோபு அழுகிறாரா இல்லையா? ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சுற்றி அவனுடைய இப்படி பார்த்த இதே சிநேகிதர் ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம இப்படி பார்க்கணும். எந்த ஃபர்ஸ்ட் சீனில் யோபுடைய சிநேகிதர் ஃபர்ஸ்ட் சீனில் பார்க்கும்போது யோபுக்காக இப்படி அழுதாங்க. இது ஒரு சீன். இதே கொஞ்சம் பக்கத்தில் போனதுக்கப்புறம் அந்த இன்டென்சிட்டி கம்மியாயிடும் இல்லையா, கொஞ்சம் நேரம் கூட இருக்கும்போது. அப்புறம் யோபு என்ன பண்ணாங்க, குற்றம் சொல்ல ஆரம்பித்தாங்க இல்லையா? அது எப்படி நீ வந்து ஏதோ தப்பு பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருந்துங்க பேசப்படுகிறது. இந்த வார்த்தைகள்லாம் கேட்குற பொழுது யோபுக்கு இருந்துங்க பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஃபஸ்ட்டு அப்படி இருந்தாங்க. அதே பாருங்க, அதே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. என்னுடைய இந்த பலவீனத்தை குறித்து, இந்த இக்கட்டான சூழ்நிலை குறித்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பரியாசம் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது யோபு சொல்கிறாரு இல்லையா, என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. இல்லை, பல சமயம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுவது உண்டு இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் துணை யார் தாங்க? நம்முடைய என்னதுங்க, தேவன் தான். அப்போ எதுக்கெல்லாம் அழுதுருக்குறாங்க? நம்ம கூட இருக்கவங்க சடையாக நம்மள இருந்துங்க பரியாசம் பண்ணுவாங்களா? பரியாசம் பண்ணுவாங்க. வேணும் வேணும், அவன் பேசின பேச்சுக்கு, அவன் ஆடின ஆட்டத்துக்கு என்னதுங்க இதுவே கம்மி இல்லை? இப்படிலாம் நம்மளை வேதனைப்படுத்துவாங்களா? வேதனைப்படுத்துவாங்க. நம்ம என்ன சொன்னா, இந்த எல்லா இஷ்யூலையும் இருந்துங்க we are not alone-ன்றேன். all godly people வருதுங்க have come across these situations அவங்களுடைய லைஃப்ல. அப்போ நம்ம என்னதுங்க we should be இருந்துங்க more strong enough to இருந்துங்க to go near to இருந்துங்க God. தேவனிடத்தில் இன்னும் அதிகமாக இருந்துங்க நெருங்குவதுங்க எப்பொழுது இருந்துங்க நம்ம என்னதுங்க ஆயத்தமாக இருக்கணும். போறோம்னு நினைக்கிறேன். நேரத்தை கருத்து நான் முடிச்சிடுறேன். ரைட்டா? சரி. இன்னும் இஸ்ரேல் மக்கள் நிறைய எழுதிருக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் போய் இருந்துங்க அதை பார்த்துங்க. ஒரு 2 காரியம் இப்படி கூட என்னதுங்க நடக்கும். நாம் வீழ்த்துவதற்கு கூட அழுகை எழுதுங்க பயன்படுத்துகிறது இல்லையா? ஆமாம். அதில் யாருன்னா என்னதுங்க, இங்கே பேர் இருக்கிறதுனால சொல்கிறது கொஞ்சம் ரைட்டா?
நியாயாதிபதிகள், கரெக்டா? ஆமாம், ஓரளவுக்கு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க பர்சன் யாருன்னு, இல்லையா? ஆமாம், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம். ஒரு பெரிய ரகசியம் இருந்துங்க அங்கே விடுவிக்கப்படுகிறது. ஒரு பெரிய விடுகதை இருந்துங்க அங்கே விடுவிக்கப்படுகிறது, இல்லையா? எதனால விடுவிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்கணும், இல்லையா? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில், அப்பொழுது சிம்சோனின் பெண்ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு இருந்துங்க ஒரு விடுகதை இருந்துங்க சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கலை என்றால், அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கலையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். எங்க அப்பா மாட்டே சொல்ல, உண்டை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்கிறாரு. விருந்துண்கிற 7 நாளும் அவள் இருந்துங்க அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்துங்க இருந்தால், 7ஆம் நாளில் அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அழுகைக்கு இப்படி ஒரு பவர் இருக்கு, போட்டு உருட்டி பரட்டி எடுத்துட்டாங்க அந்த அம்மா. அழுதுல 7 நாள் இருந்துங்க அழுதே சாய்ச்சாங்க, விடுகதையை உடச்சிட்டாங்க. கருதுன இப்படிலாம் அழுகைகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன். ஆன் டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் நான் பாருங்க, உங்களுக்கு அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீஸில் போட்டு வரேன். ஒரே அந்த கேட்டகரியாக போடல, புரியுதுங்களா? கேட்டகரியாக போட்டால் அந்த கேட்டகரி வந்து நின்றுடும். அதனால பிட்ஸ் அண்ட் பீஸஸாக போடுறேன் உங்களுக்கு, சரியா? ரைட். அப்போது இது இப்படி அழுகை இருந்துங்க இப்படி தவறான காரியங்களுக்காக இருந்துங்க பயன்படுத்தக்கூடாது என்பது இருந்துங்க நம்ம இருந்துங்க அலட்டுவதற்கு, உடைப்பதற்கு இருந்துங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, முடிச்சுறேன். இன்னும் 2 இந்த காரியங்களுக்காக நாம் எப்பொழுதுமே நாம் இருந்துங்க கண்டிப்பாக இருந்துங்க நம்ம இருந்துங்க நாம் அழலாம் அல்லது அழணும் அப்படின்னு சொல்லுவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 22ல் 19ஆம் வசனத்தில், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாவுமாவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபொழுது உன் இருதயம் இளகி, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடினால் நானும் உன் விண்ணப்பத்தை என்னதுங்க கேட்டேன். மேல என்னன்னா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைக்குது, ரைட்டா? அந்த புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது அவர் தன்னுடைய தப்புதங்களை என்னதுங்க உணர்கிறார். யோசியா ராஜா, ஐயோ நம்ம இவ்வளோலாம் பாவம் பண்றோமா, என்னைக்குனா இதுக்காக எழுதிருக்கோமா யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது நம்முடைய பாவத்தை குறித்து நான் இவ்வளோ பெரிய பாவியா, என்னைக்காவது வசனம் படிப்பீங்களே? இல்லை சொல்கிறேன், எவ்வளோ வசனம் கேட்குறோம், படிக்கலன்னா கூட இருந்துங்க எவ்வளோ வசனம் கேட்குறோம். வசனம் கேட்கும்போது நான் இவ்வளோ பாவம் செய்கிறேனே என்று மனதுருகி என்றைக்காவது நம்முடைய பாவத்திற்காக அழுதுதுண்டா? நம்முடைய தவறுக்காக, நம்முடைய குற்றத்திற்காக நம்ம அழுதுண்டா? வேதம் அதுதான் இதுங்க எதிர்பார்க்குது. தட் இருந்துங்க இட்ஸ் இன் கண்டினியூஷன் இருந்துங்க. பவுல் பேசும்போது குருந்தியத்தில் பேசுகிற பொழுது நேரம் இல்லை இல்லையா? 2 கொரிந்தியர் எழுதும்போது சொல்றாரு, அந்த அழுகை உங்களுக்கு மனம் திரும்புதலை கொடுத்ததுன்னா நல்லதுன்றார். தட் கிரைங் ஷுட் லீட்ஸ் டு ரிப்பன்டன்ஸ், சேஞ்ச், அந்த குற்ற உணர்வு இல்லையா? தன்னுடைய பாவத்திற்காக அழுதார். இதே மாதிரி புதிய ஏற்பாடு நமக்கு தெரியும், வசனம் படிக்கல, பேதுருவானவர் இல்லையா? யார் மறித்தால் யார் என்ன செஞ்சா நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு முன்னாடி வந்தார். இயேசு சொன்னார் 3 வாட்டி என்ன மறுதலி பண்ணார். 3ஆவது முறை சேவல் கூடுகிற பொழுது அவர் மனம் கசந்து அழுதார். பேதுரு அழுதாரா? அழுதார். வேதத்துல சீஃப் அப்போஸ்தலன் என்று சொல்கிறவர் என்னதுங்க இல்லையா? பவுல் பேசும்போது பிரதான அப்போஸ்தலன் என்னதுங்க, நான் சற்று குறைவு நல்லன்னு பேசுகிற பொழுது பேதுரு அழுதுகிறார். ஆண்கள் அழலாம், என்னைக்கா அழ வந்தா என்ன பண்ணுங்க, அழுங்க, ரொம்ப இறுக்கமா இருக்காதீங்க இல்லையா? இறுக்கமா இருக்கிறது எப்பவுமே இருந்துங்க ஆபத்தானது இல்லையா? ஸ்டிஃப் நெக்கடா இல்லையா இருக்கக்கூடாது, நம்ம அழலாம். அழுகிறது இருந்துங்க ஒரு ஆண்மை குறைவான என்னதுங்க ஒரு என்னதுங்க ஒரு பலவீனமான என்னதுங்க செயல் கிடையாது. ஆல் கிரேட் பீப்புள் இருந்துங்க ஹேஸ் கிரைட். அப்போ ரைட் முடிச்சிடுறேன், போகிறோம் ரைட்டா? ஆமாம், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இருந்துங்க இதுவும் நம்ம கவனிக்கும் போது 2 ராஜாக்களில் 13ஆம் அதிகாரத்தில் எலிசா இல்லையா, எலிசாவுக்கும் அந்த ராஜாவுக்கும் இருந்த அந்த உறவு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட இப்படி இருப்பார், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாரா? யோவாஸ் ராஜா
ரொம்ப அருமையான என்னதுங்க ஒரு ரிலேஷன்ஷிப். 2 ராஜாக்கள் 13:14 வாசிக்கிற பொழுது, யோவாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு எரேபயாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான். யோவாஸ் சமாரியில் இஸ்ரவேலின் ராஜாக்களிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் நாட்களில் எலிசா, யோவாஸ் ராஜா, மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். எலிசா வந்து அந்த சிக் பெட் அன்டு டெத் அந்த சீன்ல இருக்கிறாரு. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகி யோவாஸ் அவனிடத்திலிருந்து போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்னதுங்க என்றான். அப்போ ஒரு ராஜா அழுகிறார். என்ன ரிலேஷன்ஷிப்னா, அவர் மரணப்படுக்கையில் இருக்கிற யாருங்க? தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி. புதிய ஏற்பாட்டில் நீங்க இப்படி வாசிக்க முடியும். பவுலுக்கும் என்னதுங்க, எபேசியுலும் இருந்த மக்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் நீங்க வாசிக்க முடியும் இல்லையா? அங்கேயும் நீங்க வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரமா? ஆமா, 20ஆம் அதிகாரம் 36 வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 36 வாசிக்கிற பொழுது, இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லோரும் கூட நீங்க ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவரோட கூடி வந்ததுங்க, கூட போனார்கள். பாண்டிங் ஆஃப் இருந்துங்க த ப்ரீச்சர் அந்த காங்கிரிகேஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. பவுலை என்னதுங்க கட்டி கொண்டு நம்ம நாங்கள் அழுதாங்க. எங்கேயுமே அழுகை என்பது ஒரு பலவீனமான ஒரு செயல் கிடையாது. அது உணர்வை வெளிப்படுத்துகிறதுங்க ஒரு செயலே தவிர. சில டைம் நம்மளை சுற்றி இருக்கணுங்க நம்முடைய பரியாசம் பண்ணி சிரிப்பாங்க. அப்போ நினச்சிக்க வேண்டியதான். உலகத்திலே ஒரு கவிஞன் சொல்றான். என்ன சொல்றான்? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்புன்னு உலகத்திலே சொல்றாங்க இல்லையா? வேதத்தில் இருக்கும் அப்படி இல்லையா? வேதத்தில் தான் சொல்லுது இல்லையா? நோ ப்ராப்ளம் இல்லையா? ஆனால் நம்முடைய கண்ணீர்கள் இருந்துங்க எப்பொழுதுமே இருந்துங்க பார்க்கப்படுகிறது. தாவீதை குறித்து சொன்னதுங்க வரிசையா சொல்லலாம் இல்லையா? தாவீது யோனத்தான் அழறாங்க இல்லையா? சவுலுக்காக இருந்துங்க, சவுல் இருந்துங்க தாவீதை நோக்கி அழுறாரு. ஒரு வாட்டி மாட்டிக்கிறாரு கோகையில, அந்த இல்ல உள்ள ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு சவுலு. அவருடைய துணியை முதல்ல கட் பண்ணி எடுத்துறாங்க. அப்புறம் தாவீது இருந்துங்க கூப்பிட்டு திட்டுறாரு. சவுல் சொல்றாரு, என் மகனே அப்படின்னு சொல்லுதுங்க. தாவீது நோக்கி இருந்துங்க அழறாரு இல்ல. ஆனால் அதுக்கப்புறம் இருந்துங்க திரும்பி இருந்துங்க கொலை பண்ண போறாரு. அது வேற விஷயம். சவுலுக்கு டேவிடுக்கு அந்த சீன்ல இல்லையா? சவுல் நிறைய வாட்டி எழுதுகிறார், தாவீது நிறைய வாட்டி எழுதுகிறார். சவுலுக்கு எழுதிருக்காரு, அப்னேருக்கு எழுதிருக்காரு, அம்மோனுக்கு எழுதிருக்காரு, அப்சலோமுக்கு எழுதிருக்காரு. ஒரு நீங்க வேத்த நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக எழுதுறது யாருன்னா டேவிட் தான். நிறைய எழுதுகிறார். அதனால நிறைய பாட்டு நமக்கு கிடைச்சிருக்குது. சங்கீதம் புஸ்தகத்தில் நிறைய பாட்டு நமக்கு கிடைச்சிருக்குது. அப்போ எதற்காக அழக்கூடாது என்பது நம்ம கவனமா இருக்கணும். எதற்கெல்லாம் அழுதுருக்காங்க, இதுக்கெல்லாம் தேவைக்காக எழுதிருக்கிறாங்க இல்லையா? பிரச்சனை ஒரு உருவடுதுங்க தேவன் நோக்கி. எசேக்கியா ராஜா உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவை இல்லையா? எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கிற பொழுது சொல்லிட்டாரு, முடிஞ்சிச்சு எல்லாம் பேக் பண்ணிக்கப்பா, ஐம் கோயிங் டு டேக் அப்படின்றாரு. திரும்பி அழகிறார் இல்லையா? ஓகே, கிராண்டட். 15 இயர்ஸ் இருந்துங்க கிராண்டட். வசனம் சொல்லுகிறது அவருடைய கண்ணீர் பார்க்கப்பட்டது. அப்போ இந்த நாளில் உங்களுக்கு சொல்ற இதுனா தயவுசெய்து இருந்துங்க பசங்கிட்டையும் நம்ம இப்படி சொல்லி வளர்க்க தேவையில்லை. என்ன வளர்க்க தேவையில்ல? ஆம்பளை பசங்க அழக்கூடாதா, பொம்பளை பொண்ணாடா நீ அழறதுக்கு வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லாம ஆண்களும் என்ன பண்ணலாங்க, அழலாம், தவறில்லை. எதற்காக அழுகிறோம்? இஸ்ரேல் மக்களை போல இச்சைக்காக அழுகிறோமா? பரியாசம் செய்கிறோமா? இல்லையா? பரியாசம் இல்லை இல்லையா? அந்த சூழ்நிலைகள்ல பரியாசம் செய்து நம்ம அழ தேடுங்க அவசியம் கிடையாது. கர்த்தர் நமக்கு இருக்கிறார், நான் பார்த்துக்கலாம் இல்லையா? அப்போ நமக்கு ஒரு 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 மரணத்தின் போது, ஒரு வியாதியின் படுக்கையில் இருக்கிற பொழுது, ஒரு பலவீனத்தின் போது இல்லையா, ஒரு ஒன்று இழக்கிற பொழுது, இதெல்லாம் என்னதுங்க இட்ஸ் அன் எமோஷன். அப்போ நாம கூட இருந்துங்க கண்ணீரை கொடுத்துருந்துங்க ஒரு சரியானதுங்க புரிந்துகொள் இருக்கணும். நம்ம என்னதுங்க இல்லை நம்ம அழக்கூடாது, நம்ம ரொம்ப என்னதுங்க தைரியமாக இருக்கணும். தைரியத்தினுடைய அடையாளம் என்னதுங்க அழாமல் இருப்பது. தைரியத்தினுடைய அடையாளம் அதெல்லாம் கிடையாது. தாவீது வந்துங்க தைரியம் இல்லாதவரா? ஆபிரகாம் தைரியம் இல்லாதவரா? இல்லையா? ராஜாக்கள்லாம் தைரியம் இல்லாதவங்களா? இல்லை, அது வேற. நம்ம எங்கேயோ முடிச்சு போட்டு வச்சுருக்காங்க தப்பா. என்ன முடிச்சு போட்டுருக்காங்க இல்லை? மாற்றி நீங்கள் முடிச்சு போட்டுருங்க. அப்படிலாம் இல்லை. அழுகை என்பது நம்முடைய உணர்வு இல்லையா? நாம் அழுகையோடு இருந்துங்க, நாம் கண்ணீரோடு இருந்துங்க. சொல்லி இப்படி ஒரு வேலையை குறித்து சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறார். பல சமயம் நம்முடைய வேலை இருந்துங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலையில் பல உபத்திரவங்கள், இக்கட்டுகள் இல்லையா? வேதம் இப்படி சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருந்துங்க அழுகிறான்ல. அதை எடுத்துக்கிட்டு போகும்போது இருந்துங்க கம்பீரமாக போகிறான்ற. ஸோ வேலை இருந்துங்க, வேலை கூட இருந்துங்க சில டைம் இருந்துங்க
வி ஹேவ் லாட் ஆஃப் இருந்துங்க ப்ரொஃபஷனல் இருந்துங்க ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப் இல்லையா? அப்போ கண்ணீரோட விதைக்கிறவன் என்னதுங்க கம்பீரத்தோடு இருந்துங்க இருப்பான். அப்போது நிறைய காரியங்களுக்காக நம்ம இருந்துங்க நம்ம அழலாம், தவறு ஒன்று என்னதுங்க கிடையாது. அழுகையே என்னதுங்க ஒரு பலவீனமான ஒரு வீக் ஒரு பொசிஷனாக பார்க்காம அது ஒரு எமோஷனலாக மட்டும் நம்ம பார்ப்போம். தேவன் தான் நம்மளை ஆசிரிப்பாராங்க.